guys, welcome back to my channel. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கன் சாண்ட்விச் தான் நான் பண்ண போறேன். ஸோ அதான் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ உங்களுக்கு காட்டுறேன், மறக்காம ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். Good try, but don't try, guys. பெப்பர் போட்டுக்கிறேன் லைட்டா. அப்புறம் உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம் லைட்டா. போட்டு நல்லா சாட்டே பண்ணுவான். இந்த மாதிரி நான் வந்து குழம்புல இந்த சிக்கனை பிச்சு போட்டு உள்ள ஃபில்லிங்ஸ்க்காக இந்த மாதிரி சாட்டே பண்ணி வச்சுக்கிறேன். நம்மளுக்கு இப்போ தேவையானதெல்லாம் வந்துருச்சு. அது பிரெட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கியிருக்கேன் நான் மயோ பண்றதுக்கு, அப்புறமா வந்து சீஸ் வாங்கியிருக்கேன். இதை வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ நம்ம ஷ்ரெட்டட் சிக்கனோட சேர்ந்து ஒரு சாஸ் ரெடி பண்ண போறோம். ஏன்னா வந்துட்டு ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி தான் நம்ம வந்துட்டு பிரெட்டுக்குள்ள ஸ்டஃபிங் வைக்க போறோம். ஸோ வந்துட்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த சாஸ் ரெடி பண்றதுக்கு நம்மளுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் தேவை. ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா கார்லிக் பவுடர், பெப்பர், சால்ட், அதில் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃப்ரெஷ் க்ரீம்ல ஆட் பண்ணி, அதுக்கப்புறமா வந்துட்டு லைட்டா சீஸ் போட்டு, கொஞ்சமா வினிகர் இல்லைன்னா லெமன், இது ரெண்டுத்துல ஏதாச்சும் கொஞ்சமா ஒரு டீஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்கும். அந்த ஃப்ரெஷ் க்ரீம் கன்சிஸ்டன்சில இருக்க அந்த மாயோவை ஷ்ரெடட் பண்ண சிக்கனுக்கு நம்ம மாற்ற போறோம். ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிரெட் குள்ள வைக்க போறோம். அந்த ப்ராசஸ் தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. எப்பவுமே ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கும் போது எக்ஸ்பைரி டேட் மேலேயே இருக்கும், அதை செக் பண்ணிட்டு ஊற்றிக்கோங்க. ஸோ வந்து நமக்கு தேவையான அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம், இப்போ சிக்கன் எவ்வளோ அளவு எடுத்துருக்கணும் அந்த அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் நம்மளுக்கே தெரியும் கன்சிஸ்டன்சி எவ்வளோ. இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பவுடர் போடுறோம். தென் கொஞ்சம் சால்ட், பெப்பர் மிக்ஸ் பண்ணணும். நான் ஸ்டார்டிங் ஸ்டெப்ல அந்த மயோனைஸ் ரெடி பண்றதுக்கு முன்னாடி பட்டர் கொஞ்சம் மெல்ட் பண்ணி அந்த இதுல ஊத்தணும். நான் அதை மறந்துட்டேன், அந்த ஸ்டெப்பை இப்போ பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டரை நல்லா மெல்ட் பண்ணிட்டு இதுல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஆக்சுவலி நான் மறந்துட்டேன், இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நல்லா வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சில வரும், இந்த க்ரீம் கன்சிஸ்டன்சில வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஸ் ரெடி, ஒயிட் சாஸ் ரெடி. இப்போ வந்துட்டு ஷ்ரெட்டட் சிக்கனோட இதை வந்துட்டு நம்ம உள்ள ஆட் பண்ணலாம். வச்சிருக்க சிக்கன் எடுத்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். எஸ் காய்ஸ், ஃபில்லிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்டா இருக்கு ஃபில்லிங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு கரெக்டா. இப்போ நம்ம இதை வந்து பிரெட் குள்ள ஸ்டஃப் பண்ணணும் வித் சீஸ். காய்ஸ், சாண்ட்விச் ரெடி. எஸ், உள்ள நீங்க அந்த ஸ்டஃபிங் பார்க்கலாம். பயங்கரமா இருக்கும் சாண்ட்விச். சாப்பிட்டு சொல்றேன் காய்ஸ். என்னால் வந்துட்டு வீடியோ இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியல. படப்பட நான் வந்து இந்த சாண்ட்விச்சை பார்த்தோன்னே, ஏன்னா செம்ம டேஸ்ட் எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. அதாவது உள்ளே இருக்க ஸ்டஃபிங் நீங்களே பார்த்தீங்கன்னா அந்த சீஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். எங்கள் அம்மா சாண்ட்விச் மேக்கரை தூக்கி எங்கேயோ வச்சுட்டாங்க, அதனால தான் இந்த கன்ஃபியூஷன். ஸோ வந்துட்டு தோசைக்கல்லே செஞ்சு முடிச்சிட்டேன். செம்மையாக இருக்குது. நான் சாப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அந்த க்ரீம் மாவும் சிக்கனோட டேஸ்ட்டு அந்த மாதிரி இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பை பாய்.